Machen Sie ein Interview mit einer Partnerin und machen Sie Notizen, berichten Sie dann im Kurs. அவங்க என்ன ஓகே. சொல்றாங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எஸ் வந்து மேம். உங்க பார்ட்னர் கிட்ட கேட்டுட்டு அவங்க ஆன்சர் வாங்கிட்டு அவங்கள பத்தி நீங்க சொல்லணும். ஓகேங்க மேம். ஓ பிஸ் து ஜுவ ஷூலே கேகாங்கன், ஸ்கூலுக்கு எங்க போனாங்க அப்படின்னு. ஓகேங்க மேம். ஒன் ஹாஸ் டு டி ஷூலே அப்கெஸ்ட்லாஷன், ஸ்கூல் எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்க. ஓகேங்க மேம். வாஸ் ஹாஸ் டு நாக் த ஷூலே கெமாக்ட், ஸோ ஆஃப்டர் ஸ்கூல் என்ன பண்ணீங்க, ஏதாவது ட்ரைனிங் போயிருக்கீங்களா, இன்னும் ஃபர்தரா வேற ஏதாவது ஸ்டடீஸ் பண்ணீங்களா, இல்ல பிரேக் எடுத்தீங்களா. அது ஓகே. வாஸ் மார்க்ஸ் டு எட்ஸ்ட், இப்போ என்ன பண்றீங்க. ஓகேங்க மேம். இந்த 4 கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க வந்து உங்க பார்ட்னர்து சொல்லணும், அவங்க வந்து உங்களது சொல்லணும், அது மாத்தி மாத்தி. ஓகேங்க மேம், கண்டிப்பா. சரிங்களா. ஸோ இந்த நாலு கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஓகேங்க மேம். நாளைக்கு கிளாஸ்ல சொல்றீங்களா. கண்டிப்பா மேம், ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லிடலாம். ஓகே ஓகே. நீங்க பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும், சரிங்களா. அந்த பேசுறதுக்கு ட்ரை பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. ஓகேங்க இருக்கிறதே மேம். அதுல இருக்கிற டயலாகே நீங்க பேசி பாக்குறது, ஆடியோ கேட்டு 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 அதுவே நீங்க திருப்பி திருப்பி பேசி பாக்குறது, அதுக்கு பேரு ஷேடோவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க மேம். அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பத்தி நீங்க யோசிச்சு யோசிச்சு சொல்லி பாக்குறது. காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன், இது டெய்லி எழுதலாம். நீங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து எத்தனை மணிக்கு எந்திரிச்சீங்க, எத்தனை மணிக்கு நைட்டு பெட் போறீங்க, அது வரைக்கும் நீங்க வந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எழுதணும். ஓகேங்க மேம். அப்படி ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா இன்னொரு மெத்தட் வந்து இப்போ சாட் ஜிபிடி எல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா. எஸ் மேம். இப்போ நம்ம பேசுறது காலையில இருந்து நீங்க சாட் ஜிபிடி வாய்ஸ் நோட் ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க பேசலாம். வி கேட்ஸ் அப்படின்னா அவங்களும் பதில் சொல்லுவாங்க. சரிங்களா. அந்த மாதிரி அவங்ககிட்ட பேசி கூட பழகிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தப்பா இருந்துச்சு இது சென்டென்ஸ்னா கரெக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்க மேம். ஸோ அந்த மாதிரி மெத்தட் கொஞ்சம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணேன். நான் அனுப்புற வீடியோ கூட ஓபன் பண்ணி பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, சரிங்களா. ஓகேங்க மேம், கண்டிப்பா. ஓகே. நெக்ஸ்ட் ஷூல ein schöne Zeit, ஸ்கூல் வந்து a beautiful time. ஓகேங்க. சரிங்களா. இது நீங்க படிச்சுட்டு என்ன பண்ணணும்னா ரெண்டு மேட்ச் பண்ணணும். 1 2 3 4ம் ஆ பே சே தே, எதுக்கும் எதுக்கும் நீங்க மேட்ச் பண்ணணும். ஓகேங்க மேம். படிக்கிறீங்களா. ஓகேங்க. இஷ் வோல்டேல இருந்து படிங்க. அது டிஸ்பிளே தொடரப்ப கட் ஆயிடுச்சு மேம். இத படிக்கிறேன் மேம். சாரி. Ich wollte immer erwachen sein. Das Beste ist jetzt gar nicht mehr. In der Schule hatte ich so viel. Schule, okay, man. In der Schule hatte ich so viel Preiset und sechs Wochen Sommerferien. Da musste man nicht machen und konnte immer ins Schwimmbad fahren. So என்ன சொல்றாங்க, I always wanted to be adult. ஓகேங்க. சின்ன வயசுல என்ன நினைச்சாங்கன்னா நான் பெரியவங்களா இருக்கணும் சீக்கிரமா அப்படின்னு. So erwachsen அப்படின்னா adult. Das verstehe ich jetzt gar nicht mehr. Now I don't understand. இப்போ எனக்கு அது ஏன்னு புரியவே இல்ல. ஓகேங்க. ஸ்கூல்ல வந்து we had more free time, நிறைய ஃப்ரீ டைம் இருந்துச்சு. 6 weeks வந்து சம்மர் ஹாலிடேஸ் இருந்தது. அண்ட் அங்க வந்து எதுவும் பண்ற மாதிரி ஒர்க் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஆல்வேஸ் வந்து ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். ஓகேங்க.
Is been erst mit uh, Vierzehn Jahren nach Deutschland gekommen. Am Anfang war es schwer, ich konnte ja die Sprache nicht richtig sprechen. Aber nach ein paar Monaten hatte ich viele Freunde und dann war alles gut. Ich hatte mit ihnen immer einen äh, äh, Space. Mm. Kaputt Hauptsache. Hauptsache. Hauptsache, wir konnten uns jeden Tag sehen. So when I was early 14 start பண்ணும்போது I came to the Germany. Beginning it was very difficult. ஏன்னா லாங்குவேஜ் Okay. தெரியல இல்லைங்களா ஸோ ஐ couldn't speak properly but after few months I had many friends and everything was good. Okay, ma'am. I always had a traveling enjoyed with them. Main thing we can see each other daily நாங்க பாத்துக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். Okay, ma'am. Third one படிக்கணும் ma'am. Where can not the Englisharian pro Unterner where Stolten Jaden Tag Dreisen Orter Lernen und mussten dreimal pro Woche einen Vokabel Test Scriben. Man Turte Keinen Taylor Makan Taylor. Okay, ma'am. Taylor Makan Sivar Sofort, ma'am. Sofort Utant. Jum Clark Tate is Act Toile Lerner under Tighter war net. So, who knows the English teacher? English teacher Frau Lindner அப்படின்னு யாருக்கு தெரியும்? We should write every day 30 words வந்து நாங்க படிச்சுட்டு 3 times weekல வந்து vocabulary test எழுதணும். ஒருத்தர் கூட மிஸ்டேக் பண்ணக்கூடாது. She will become immediately angry. So luckily we had great teachers. Okay. And the director was very nice. Okay. Ich musste jeden Tag schon 6 Uhr aufstehen. Schrecklich, ich habe auf dem Land gewagt und musste mit dem Bus 7 Uhr zur Schule fahren. So every day 6 o'clock I have to get up. It is terrible. Schrecklich and terrible. Okay. So I live in the outside of the city and I have to take bus at 7 o'clock to the school. Okay. Ja, Frau Lindner were shared friends. Aber ich danke gern an die Schule. Ich hatte gute Lehrer Unterricht hat meistens Spaß gemacht. Ich habe kurz vor dem Abitur die Schule gewechselt, aber mit vielen Freunden von der alten Schule habe ich gute Kontakt. Yeah, Frau Lindner was very streng and strict.
but I like to think about the school. I had a good teacher and the classes was enjoyable. So நல்லா ஜாலியாக இருந்துச்சு. Shortly after the high school முடிக்க போகிற நேரத்தில் வந்து ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. Arbor Midfield Freunden, but I have still contact with the old school friends. ஓகேங்க மேம். இது சியா இருக்கா மேம்? ஏக்கு வந்து சி, அதுதான் இங்கிலீஷ்ல ஏரியன் வந்துச்சு, அதானே மேம்? 3 ஓகேங்க மேம். Ich musste erst viertet nach 7 aufstehen. Immer nach früh, jetzt bin ich an der Uni und kann wenigstens an 2 Tagen später kommen. So I have to get up at 7:15. Okay. And always early. Now I am in the university and I can even go 2 days later. ஓகேங்க மேம். அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதானே சின்ன வயசுல நம்ம இது பண்ணோம், எதுக்கு போனோம் அந்த இது மென்ஷன் ஆகுது. அது அந்த இன்னொருத்தர் இருக்காங்க பாருங்க, சீக்கிரமா எந்திரிச்சு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன். ஓகே ஓகே ஓகே. ஃபோர்த் ஒன், எஸ் மேம். Oh ja, die Freunde waren auch für mich immer wichtig. Ich habe viele lustige Erinnerungen. Erinnerungen, Ma'am. Erinnerungen and the Schulzeit. Okay. Schulzeit. Die Partys waren auch immer witzig. Nur das Essen in der Cafeteria war furchtbar. So, oh yeah, the friends were always important. The friends எல்லாமே ரொம்ப important எனக்கு. I have very funny remembrance of the school time. Parties எல்லாமே ரொம்ப funny இருந்துச்சு. எஸ்என் மட்டும் கேஃபிடேரியால ஃபுட் மட்டும் ரொம்ப டெரிபிளா இருந்தது. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் பார் அப்படினா டெரிபிள். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் ஆகுமா மேம்? இல்ல. இதுல ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொல்லிருந்தாங்களே. ஃப்ரெண்ட்ஸ் பத்தி எஸ். செகண்ட் ஒன். இஸ் இன்டு. ஓகே. Ja, das kenne ich gut. Jetzt arbeite ich in einem Reisebüro und habe so wenig Zeit. In der Schulzeit konnte ich nachmittags meine Freunde treffen und alle Wochen waren Ferien. Ferien, அதானே மேம்? Ferien ist konnte ausschlafen, aber gute. என்ன சொல்றாங்கன்னா, yeah, that I know it very well. Okay. Now I work in a travel agency. Okay. Reise Bureau na travel agency. Okay. So I have only little time in the school time. Afternoon I can meet my friends and every 2 weeks we'll have a vacation and I can also sleep good, but today okay. This is the first one. Okay.
ஓகே. ஆக்சுவலி இன்னைக்கு இன்னும் மாடல் வேர்ப்ஸ் எல்லாம் இருக்கு, மிஸ்டர், கான்ட அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்றது, சரிங்களா? இது அப்படியே உங்களுக்கு பேஜ் நம்பர் 27ல இருக்கும். 27ல ஓகேங்க. ஆமா, அதுல வந்து எப்படி கான்ஜுகேட் பண்றது அப்படின்னு. மிஸ்டன் வந்து பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ்ல வந்து முஸ்டன், நடுவுல டி ஆட் பண்ற மாதிரி இருக்கும். மிஸ்டன், ஓல்டன், கான்டன். இது எல்லாமே மஸ்ட் தானே மேம்? இது முஸ்டன்ற மஸ்ட்னா மஸ்ட். ஆமா. ஓகே ஓகே. அப்புறம் கர்னன் இருக்கு இல்லைங்களா? ஏவன்ல கர்னன் படிச்சோம். அது வந்து கான்டென்ட், டி ஆட் பண்ணோம் நடுவுல. ஓகேங்க. ஓலனுக்கு ஓல்டன், ஓல்டன். ஓகேங்க. டுர்ஃபனுக்கு டுர்ஃப்டன், ஜாலனுக்கு ஜால்டன். எல்லாத்துக்கும் டி டி ஆட் பண்ணோம் நடுவுல. ஓகே ஓகே ஓகேங்க. சரிங்களா? ஓகேங்க. இதுல இருக்கிற எல்லாமே வந்து இந்த மாதிரி மாடல் வேர்ப்ஸ் எங்கெல்லாம் இருக்கு, அங்க ஆல்ரெடி எல்லோ கலர்ல மார்க் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, ஹைலைட் பண்ணிருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எங்கெல்லாம் இந்த மாடல் வேர்ப்ஸ் இருக்கோ பாஸ்ட் டென்ஸ்ல அது மார்க் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேங்க. ஓகே. ஓகே. அடுத்த எக்ஸசைஸ் வந்து அடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல இயர் ஷூல் சைட் உங்க ஸ்கூல் டைம். ஓகேங்க. ஸோ உங்க ஸ்கூல் டைம்ல வந்து நீங்க என்ன பண்ணீங்க, என்ன மாதிரி மிஸ்டர்ஸ் டூ ஹவுஸ் ஆஃப் ஃபீல் ஹவுஸ் ஆஃப் கார்பன் மார்க்கன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பாருங்க. மிஸ்டர்ஸ் டூ ஃபீல் ஹவுஸ் ஆஃப் கார்பன் மார்க்கன். உங்களுக்கு வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சா அப்படின்னு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஒன் கான்டெஸ்ட் டு find the truffle. எப்ப வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம்? ஓகேங்க மேம். இதெல்லாமே பாஸ்ட் டென்ஸ். ஓகே ஓகேங்க. சரிங்களா? இதுல நம்ம வந்து கான்டெக்ஸ்ட்ன்றதா நம்மளுக்கு என்னங்க மேம்? ஆமா. be longer mustest do அந்த வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த क्वेश्चनனும் அந்த வேர்ட்ஸும் நீங்க சேர்க்கணும். ஓகேங்க. சோ இந்த மாதிரி क्वेश्चंस நீங்க ரெடி பண்ணணும். ஓகே ஓகேங்க. do I'm computer learner. ஸோ எப்போ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி இருந்திருப்பீங்க அப்படின்னு பண்ண முடிஞ்சது. அப்புறம் நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து ஆஃப்டர்நூன் எவ்வளவு நேரம் அங்க இருக்க வேண்டியது இருந்தது. ஸோ கம்ப்யூட்டர்ல படிக்க முடிஞ்சதா, படிக்க விடுவாங்களா, படிக்க அலோ பண்றாங்களா? ஸோ மத்தியானம் என்ன சாப்பிட்டுருப்பீங்க அப்படின்னு.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷன் நீங்க அங்க பண்ணணும். ஒன் வாஸ்னா வாட், ஒன்னுனா வென்னு, வி லாங்கன்னா ஹவு லாங், கான்டெஸ்ட்னா குட் யூ, டிஃப்டெஸ்ட்னா குட் நாபன்மா, டிஃப்டெஸ்ட் டு அப்படின்னா ஆர் யூ அலோவ் டு, உங்களுக்கு அலோவ் பண்ணாங்களா. மிஸ்டர்ஸ் டு அப்படின்னா கண்டிப்பா செஞ்சு ஆயிருக்கணும், செஞ்சிருக்கணுமா அப்படின்னு. ஓல்டஸ்ட் டு, வுட் யூ, இதெல்லாமே பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்க அடுத்தவங்ககிட்ட வாங்கிட்டு நீங்க சொல்லணும். அடுத்தது 5Aக்கு வந்துடலாம். Und ihre Schulzeit and your school time was sie schon. உங்களுக்கு வந்து எது ஸ்கூல் டைம்ல உங்களுக்கு எது நல்லா இருந்துச்சு, எது நல்லா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஆஃப் கார்பன். ஸோ ஹவுஸ் ஆஃப் கார்பன்னா ஹோம்ஒர்க். ஷூல் கிளைடுங் அப்படின்னா ஸ்கூல் யூனிஃபார்ம், ஸ்கூல் ட்ரெஸ். ஸ்பேஷியல் அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ். Okay. So homework, school uniform, subjects, அப்புறம் ஏஜஸ்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்பைட்ஸ் கெமைன்ஷாஃப்டன். இதுல எது மேம் 4A ல எடுக்கிறீங்களா, எந்ததுங்க? 5A. 5A. ஓகே ஓகே. 4A தான் இப்ப முடிச்சோம் இல்லைங்களா क्वेश्चंस. சோ அடுத்தது BC எல்லாம் என்னன்னா நீங்க அடுத்த பார்ட்னர் கிட்ட கேட்டுட்டு அவங்க இந்த क्वेश्चंस எல்லாம் கேட்டுட்டு அவங்கள பத்தி சொல்றது. ஓகேங்க. சரிங்களா? சரி. அப்புறம் ஷூல் வேக், ஸ்கூல் வே, நீங்க போற வழி, ஸ்கூலுக்கு போற வழி. ப்ரூஃபிங், எக்ஸாம்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர், மேல் அண்ட் ஃபீமேல் டீச்சர்ஸ். நோட் 10 அப்படின்னா கிரேட்ஸ், என்ன கிரேட் வாங்குனீங்க. கிளாஸ் 1 ஃபார் 10, கிளாஸ் 2, ப்ராஜெக்ட். இதுல வந்து உங்களுக்கு எதை பத்தி எல்லாம் நல்லா இருந்துச்சு, எது நல்லா இல்லைன்னு நீங்க சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது எனக்கு தெரியும், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கும் இதே மாதிரி தான் சேம், அந்த மாதிரி சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ் எழுதுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். மிஷன்ஸி ஆல டெக்ஸ்டன். ஸோ இது வந்து என்ன, இப்போ யாராச்சும் எதாவது சொல்றாங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா தஸ் கானிஷ் குட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஹன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெல், ஐ டு ஹாவ் அப்படின்னு சொல்லலாம். தஸ் வாக் பை நியர் ஆல்சோ. ஸோ எனக்கும் சேம் திங் ஹேப்பன்ட் அது மாதிரி சொல்லலாம். இல்லை எனக்கு சேம் திங் நாட் சேம் வித் மீ அப்படின்னு சொல்லலாம். தஸ் இஸ் யா லுஸ்டிக், இல்லை ஷெக்லிஷ், தட் இஸ் யா ஃபன்னி, ஷெக்லிஷ்னா தட் இஸ் யா டெரிபிள். Das kenne ich auch, that I know it well, எனக்கு தெரியும் இத பத்தி. That is interessant because it is interesting because. Das überrascht mich, that is surprising me because. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்.
அப்புறம் ப்ரொனன்சியேஷன். இந்த ஈயோட ப்ரொனன்சியேஷன் வந்து எந்த இடத்துல வந்து லாங்கா இருக்கு? ஜே ஜே ஜேல இருக்கிற ஈயா இல்ல டங்கல இருக்கிற ஷார்ட் ஈயா? ஓகே மேம். அதை நீங்க மார்க் பண்ணணும். நான் ஆடியோ ப்ளே பண்ணேன். ஓகே. Eins. Schule. Schule. 2. Heute. 3. Medizin. 4. Weg. 5. Hausaufgabe. 6. Sehr. 7. Geschichte. 8. Note. 9. Idee. 10. Beruf. 11. Gespräch. 12. Wollte. ஸோ கடைசியில் ஈ வந்துச்சுன்னா அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. கரெக்ட், ஓகேங்களா? ஜஸ்ட் மேலோட்டமாக சொல்லுவாங்க, டங்க, ஷூல, ஹாய்ட். ஆனால் மெடிசின், வேக், ஸோ அதை வந்து நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இது லேசன் சிடி சாட்ஸ் லவுட். ஸோ இதை படிச்சுட்டு கேட்க சொல்லியிருக்காங்க. படிங்க. Nach Schule Turite ist meine Freunde besuchen. Ich habe am Nachmittag viele Kurs gemacht. Ich musste am Wochenende lernen. ஸோ இப்போ அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? Nach der Schule durfte ich meine Freunde besuchen. So, nach der Schule durfte ich meine Freunde besuchen. Ich habe am Nachmittag viele Kurse gemacht. Ich habe am Nachmittag viele Kurse gemacht. Ich musste auch am Wochenende lernen. Ich musste auch am Wochenende lernen. ஸோ அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க, நான் இதுதான் சொன்னேன். ஷேடோயிங்ன்றது இதுதான். அவங்க சொல்றதை நம்ம அப்படியே ரிப்பீட் பண்றது தான் ஷேடோயிங். ஸோ இந்த வேர்ட்ஸ் நீங்க எவ்வளோ ரிப்பீட் பண்ணி சொல்றீங்களோ அவ்வளோக்கு நம்ம வந்து நம்மளுக்கு இது பழக்கம் இல்லை, புது லாங்குவேஜ் இல்லைங்களா? ஸோ அவங்கள மாதிரி பேசணும்னா நம்மளுக்கு வராது டக்குன்னு பேசுறதுக்கு. ஆனா இந்த மாதிரி அவங்க எப்படி சொல்றாங்களோ அதை சொல்லி 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 பார்க்கணும். Okay. Okay. Nach dem Schulabschluss. So after school completion. So இங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து எந்த பிக்சருக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடணும். ஆவா பேயா சேயா அப்படின்னு. And beruf ein handwork lernen. A profession இல்லைன்னா ஒரு handwork தெரிஞ்சுக்கிறது. அது வந்து பி. Social active sein. ஆக்டிவா இருக்கிறது. Okay. Social activity. அப்படியே என்ன பிக்சர்? Social active. CNN. First one. Freiwillige Sociales யார் அப்படி, அது வந்து ஃப்ரீ வாலண்டியர்ஸ் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைங்களா சில பேருக்கு. ஸோ அது வந்து சோஷியலா அவங்க ஆக்டிவா இருக்கிறது. ஸோ அண்டர் யூனிவர்சிட்டேட் ஸ்டுடியரன் சீலனா மேம். Studeren Jura. Okay. Menschen mit Behinderung betreuen. People with
பெஹிண்டருங்கன்னா பிசிக்கலி சேலஞ்ச், அவங்க வந்து கேர் டேக் பண்றது. ஏவா மேம்? eine Ausbildung, eine Lehre machen, ஏதாவது ஒரு ட்ரைனிங் இல்ல ஏதாவது ஒரு ட்ரேட் கத்துக்கிறது. பிஏ மேம். C. மார்க் In ஏனி the ஆபிள். correct. In the bibliothèque lernen, to study in the library. C. சி மேம். So im Rollstuhl sitzen, sitting in the wheelchair. ஏ. Geld verdienen, earning money. Earning money. B. B. Jemandem helfen, to help someone. A. ஏ மேம். Vorlesungen besuchen, lectures visit பண்றது. C. சி. So hören Sie die Radiosendung Schule aus und nun. So was machen Maike, Vida, Zara. So இது வந்து ஒரு பெரிய ஆடியோவா இருக்கும். இவங்க 3 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க எழுதணும். மேல போட்டோல யாரு சாரா என்ன பண்றாங்க, மைக்கே என்ன பண்றாங்க, வீடா. சரிங்களா? ஓகேங்க மேம். இது நான் அந்த ஆடியோ பேஜ் ஓபன் பண்ணிடுறோம் மேம். அதை பார்த்துட்டு கேட்டா கொஞ்சம். ஆமா, மேல போட்டோஸ் மார்க் பண்ணோம் யார் இதுல இருக்கிறாங்க அப்படின்னு. கீழே இருக்கிறது கூட ரிஸ்டிக் ஃபால்ஸ் அதுவும் பண்ணணும். ஓகேங்க. Hallo zu unserer Sendung zum Thema Schule aus. Und nun? Letzte Woche haben wir Ihnen Schülerinnen und Schüler präsentiert, die erst einmal ein Jahr Pause gemacht haben. Diese Woche erzählen Maike, Vida und Sarah von ihrer Entscheidung. Alle 3 haben gleich mit einer Arbeit oder einem Studium begonnen. Maike, du hast eine Ausbildung angefangen, oder? Genau. Ich mache jetzt seit einem Jahr eine Ausbildung als Gärtnerin. Die dauert insgesamt 3 Jahre. Warum hast du dich dafür entschieden? Das hat mehrere Gründe. Erstens wollte ich gern gleich nach der Schule Geld verdienen und allein wohnen. Und zweitens liebe ich die Natur und Blumen und bin gern draußen. Ich muss auch lernen und am Ende eine Prüfung machen, aber das ist schon okay. Was gefällt dir besonders gut? Die Ausbildung ist sehr praktisch. Das ist perfekt für mich. Und du, Sarah? Im FSJ, also dem Freiwilligen Sozialen Jahr, bekommst du auch schon etwas Geld, oder? Ja, aber nur ein bisschen. Und das war nicht der Grund für meine Entscheidung. Ich wollte einfach nicht gleich nach der Schule wieder lernen. Später mache ich dann wahrscheinlich eine Ausbildung oder vielleicht studiere ich. Ich weiß es noch nicht. Ich habe ja jetzt noch ein Jahr Zeit für die Entscheidung. Erzähl uns doch mal kurz, was du so machst. Also, ich mache ein soziales Jahr. Ich betreue Tatjana. Sie ist 12 und sitzt im Rollstuhl. Sie ist witzig und wir verstehen uns gut. Ich bringe sie zur Schule und helfe ihr in der Freizeit. Ihre Eltern arbeiten beide und haben noch einen 5 Jahre alten Sohn. Für mich ist die soziale Arbeit eine tolle Erfahrung. Danke, Sarah. Darüber sprechen wir gleich noch länger. Aber jetzt erstmal zu Vida. Vida, du hast direkt nach der Schule dein Studium begonnen. Jetzt bist du schon seit 2 Jahren an der Uni. Wolltest du keine Pause nach der Schule? Nein, ich habe gleich mit dem Studium angefangen. Also, ein paar Monate hatte ich schon Pause. Da war ich mit Freunden in Kroatien. Aber dann bin ich von München nach Leipzig gezogen. Da war für mich alles neu. Nächstes Jahr mache ich ein Auslandssemester in den Niederlanden. Also langweilig ist mir nicht. Das glaube ich. Und was studierst du? Internationales Recht, also Jura. Das klingt für andere vielleicht anstrengend und ich muss wirklich viel lernen. Aber für mich ist es perfekt. Meine Eltern unterstützen mich und finanzieren die Wohnung, denn für einen Job habe ich eigentlich keine Zeit. Ihr seid alle 3 glücklich mit eurer Wahl. Habt ihr denn Tipps für die Schülerinnen und Schüler, die ebenfalls eine So first photoல யாரு?
இதுல மிஸ் பண்ணுமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரிச்டிகா மேம். மேல அந்த போட்டோஸ் கூட மார்க் பண்ண யாருன்னு ABC. ஃபர்ஸ்ட் ரிஸ்டிக் தான் நீங்க சொன்னது. ஓகேங்களா? அதுக்கு மேல போட்டோஸ் இருக்கு இல்லைங்களா? 7Aல டேஷ் இருக்கு. அதுல வந்து பேர் எழுதணும் யாருன்னு. இந்த 3 பேர்ல யார் யாருன்னு. மைக்கே, சாரா, வீடா இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க. ஓகே ஓகே ஓகே. ஒன் செகண்ட் மேம். மைக்கே ஃபர்ஸ்ட் ஒன் மைக்கே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது வச்சுருந்தேன். இவங்க நேம் வந்து நம்ம நோட் பண்ணணும்ல இப்போ. அதுதான் இந்த வேர்டு அதில் எங்கே இருந்து மார்க்கிங் அப்படின்றது இது கிளாஸ் பில்டிங் இந்த ஆடியோ பஸ் பார்த்து ரொம்ப லென்த்தியா இருக்கலாம். சாரி மேம், நோட் பண்ண முடியல மேம். ஒரே ஒரு போன் இருக்கிறதுனால. ஒரே ஒரு போன் இருக்கிறதுனால ஆடியோ ஆக்சுவலி இது நான் பிரிண்ட் எடுத்து வச்சுக்க சொல்லியிருந்தேன் உங்களை. பிரிண்ட் எடுத்து வச்சிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். எஸ் மேம். நீங்க கையில ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இருக்கிற ஆடியோஸ் வந்து நீங்க அப்படியே படிச்சு பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு நான் பிரிண்ட் எடுத்து வந்துறேன். நாளைக்கு வந்துறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜாரா. செகண்ட் ஒன் வந்து மைக், தேர்ட் ஒன் வீடா. வீடா. ஓகேங்க. ஓகேங்களா? சோ இது மார்க் பண்றீங்களா? சி. இது வந்து 16 மார்க் ஹஸ்னா ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தானே? ஆமா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிச்டிங் மேம். ரிச்டிங். இது ஃபால்ஸ் நினைக்கிறேன். சோ மைக்கேல்ல ஃபர்ஸ்ட் ஒன் ரிச்டிங். ஜாரால எது ரிச்டிங்? ஜாரால ஒன் செகண்ட். அதுவும் ஃபர்ஸ்ட் ஒன் ஆமா. தேர்ட் ஆமா. ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே ஓகே. ஃபீடால சிக்ஸ்த் ஒன்னாமா? ஆமா ஆமா. ரீட் பண்ணப்ப பார்த்தோம்ல. ஓகே மேம். சிக்ஸ்த் ஒன் தான். ஓகே. ஓகே. அதுக்கப்புறமா ஆர்டிகல் மார்க்கரன்சி. இது வந்து நீங்க புக் வந்தா நீங்க இந்த இதை எழுதி வச்சுக்க முடியும். இது வந்து அப்படியே உங்களுக்கு பேஜ் நம்பர் 27ல இருக்கு பாருங்க என்ன போடணும் அப்படின்னு. நாமினாட்டிவ், அக்குசாட்டிவ், டாட்டிவ். இந்த டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 27. ஸோ பேஜ் நம்பர் 27ல இதோ இங்க இருக்கு பாத்தீங்களா? பெஸ்டிம்டர், உன் பெஸ்டிம்டர், நெகேட்சியன், பொசசிவ் ஆர்டிகல். 4 ஆர்டிகல் இருக்கு. நாமினேட்டிவ்க்கு வந்து டேர், தஸ், டி. ஓகேங்களா? எந்த 27ல இல்லைங்க மேம். இருக்கு. நான் இங்க 29ல முஷன் கோனன் அந்ததாங்க மேம். இல்ல இந்த புக்ல மென்ஷன் பண்ணிருக்கிற பேஜ். இந்த அவங்களே காட்டுறாங்க பாருங்க. இதேதான். சரிங்களா?
ஸோ அதுல வந்து நாமினாட்டிவ் வந்து டேர் தஸ் டி டி இருக்கா? எஸ் மேம். நாமினாட்டிவ்ல அக்குசாட்டிவ்ல டேன்னு தஸ் இருக்கு மேம். டேன் தஸ் டிடி. ஸோ டாட்டிவ்ல டேன் டேம் டேர் டேன். ஸோ இது வந்து டெஃபினட் ஆர்டிக்கல். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும் நீங்க. ஏன்னா இத வச்சுதான் நீங்க வந்து நவுனை வந்து எப்படி மாத்தணும், என்ன ஆர்டிக்கல் போடணும்ன்றது உங்களுக்கு தெரிய வரும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது. சரிங்களா? இதுல டெஃபினட் ஆர்டிக்கல் இருக்கு, இன்டெஃபினட் இருக்கு, நெகேஷன் இருக்கு, பொசசிவ் 4 ஆர்டிக்கலும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ டெஃபினட் வந்து டேர் தஸ் டிடி இருக்கு, இன்டெஃபினட் வந்து ஐன் ஐன் ஐனே, நெகேஷன் வந்து கைன் கைன் கைனே கைன, பொசசிவ் வந்து மைன் மைன் மைன மைன. சரிங்களா? நான் வந்து இந்த ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இது இருக்கும் ப்ரிப்போசிஷன்ஸ். ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறமா என்ன ஆர்டிக்கல் வரணும் அப்படின்றது தான் உங்களுக்கு தெரிய வரணும். சரிங்களா? அது உங்களுக்கு நான் போட்டோ அனுப்புறேன். எந்த ப்ரிப்போசிஷன் வந்து அக்குசாட்டிவ் யூஸ் பண்ணும், எது வந்தா டாட்டிவ் யூஸ் பண்ணும், அந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் நான் ப்ரிப்போசிஷன் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டாட்டிவ் இது பை, ஜூ, ஃபான், ஹவுசர், மிட், நாக் இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா டாட்டிவ்ல யூஸ் பண்ணணும். இந்த ப்ரிப்போசிஷன்ஸ் எல்லாம் வந்து அக்குசாட்டிவ்ல யூஸ் பண்ணணும். சரிங்களா? நடுவில் இருக்கிற ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து வெக்ஸல் ப்ரிப்போசிஷன் அப்படிம்பாங்க. டாட்டிவ்லயும் வரலாம், அக்குசாட்டிவ்லயும் வரலாம். சரிங்களா? ஆனா டாட்டிவ்ல வந்துச்சுன்னா எந்த இடத்துல மூமெண்ட், ஓகேங்களா? மூமெண்ட்டுக்கு வந்து அக்குசாட்டிவ் எந்த இடத்துல இருக்குன்றதுக்கு டாட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. நான் அது உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்புறமா. சரிங்களா? ஓகே மேம். ஓகே. ஸோ நம்ம மற்றது நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே மேம். ஸோ இந்த பேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுதான் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே மேம். ஓகே. Cheers. Cheers, ma'am. Good night, ma'am.